மதுரையை நோக்கி புறப்படும் கள்ளழகர் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி சன்னதியில் உத்தரவு பெற்று செல்லும் வகையில் கருப்பண்ணசுவாமி சன்னதி மற்றும் கதவுகள் டன் கணக்கான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சித்திரை திருவிழாவின் நாயகன் என்று சொல்லக்கூடிய கள்ளழக பெருமான் இன்று மாலை வேளையில் மதுரையை நோக்கி மக்களோடு மலையிலிருந்து புறப்பட உள்ள நிலையிலே அழகர் மலையிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியிடம் உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவை கேட்டுவிட்டு அவர் மதுரையை நோக்கி புறப்படக்கூடிய ஒரு லீலையானது நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் காவல் தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவிலுடைய அந்த திருக்கதவுகள் மற்றும் கோவில் வளாகம் முழுவதுமாகவே வண்ண மலர்களால் டன் கணக்கில் அலங்கரிக்கப்பட்டு காண்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது. குறிப்பாக மதுரையில் நடைபெற்று வரக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா மதுரையுடைய தென்பகுதியில் நடைபெற்று வந்தாலும் வடபகுதியிலே இந்த அழகர் வரக்கூடிய அனைத்து விழாக்களும் தொடர்ந்து நடைபெற உள்ளது. மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக அகிலா நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று மாலை மலையிலிருந்து மதுரையை நோக்கி அழகர் பெருமான் கோவிந்தா என்று கோஷம் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் மதுரையை நோக்கி புறப்பட உள்ள நிலையிலே அந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலிலே தற்போது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.